வெல்கம் டு எஸ்எஸ்பி சேனல். லாஸ்ட் வீடியோஸில் பச்சை முந்திரியை எப்படி பாயிலிங், கட்டிங், போர்மா ப்ராசஸ், கூலிங் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு 4th ப்ராசஸ் என்ன அப்படின்னா பீலிங் ப்ராசஸ். அதாவது முந்திரி பயிர் மேலே இருக்கிற தோலை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ப்ராசஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் கம்ப்ரெசர், அப்புறம் ஒரு ஏர் டேங்க் இருக்கும். இந்த கம்ப்ரெசர் ஆன் பண்ணோன்னே இந்த ஏர் டேங்க்கில் ஏர் ஃபில் ஆகிடும். அது எப்படி ஃபில் ஆகுதுன்னு தெரியும்னா அங்கே ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள். அந்த ஏரோவில் 100 kg அப்படின்றத காமிக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பீலிங் மிஷினை ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பீலிங் மிஷின் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம முந்திரி தோலோடு இருக்கிற முந்திரியை கொட்டுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே தோலோடே வரும், சரியாக உரியாமல் தோலோடே வரும். அதனால தான் அது 100 வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம பீலிங் மிஷினே ஆன் பண்ணணும். இதுதான் பீலிங் மிஷினு. இது இப்போ ஆன் பண்ணியாச்சு. இது மேலே பார்த்திங்கன்னா அந்த தோலோடு இருக்கிற முந்திரியை கொட்டியிருக்கும் பாருங்கள். இதுதான் பாருங்கள். இது தோலோடு கொட்டினதுக்கப்புறமேட்டு மிஷினை ஆன் பண்ணோன்னே இதை உரிய ஆரம்பிக்கும். எப்படி உரியுது அப்படின்னா, இப்போ வெளியில் கம்ப்ரெசர் பார்த்திங்களா, அந்த ஏர் ஃபுல் ஃபோர்ஸில் அந்த பயிர் மேலே வரும். அந்த விட்டு தான் வரும். அப்படி ஃபுல் ஃபோர்ஸாக அந்த ஒரு ஏர் அந்த பயிர் மேலே வரும்போது அந்த தோல் உரியும். உறிஞ்சோடனே வெள்ளை பயிர் தனியாகவும் அந்த தோல் தனியாக பின்னாடி இருக்க பாருங்க சாக்கு, அதில் தான் அந்த தோல்லாம் கலெக்ட் ஆகும். மீதி இருக்கிற பயிர் எல்லாமே கீழே பிரிஞ்சு வரும். அப்படி பிரியும் போது சில பயிர் உடையும், தூளாக உடையும், 2, 4 pieces, 8 pieces அது மாதிரியும் உடையும். இந்த பாருங்கள், இந்த அம்மா மேலே கொட்டுறாங்க. தோலோடு இருக்கிற முந்திரியை தான் கொட்டுறாங்க பாருங்கள். அது நல்லா தெரியுதுங்களா? இது பார்த்திங்கன்னா தோலோடு இருக்கிற முந்திரி, ஆனால் கீழே வெளில வரும்போது வெள்ளை பயிராக வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி கீழே ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பொடி தூளாக இருக்கும். அது பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு, ஹோட்டல்ஸ்க்கு அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. இது 4 pieces, 8 pieces. இது பார்த்திங்கன்னா 2 pieces-ஆக இருக்கும். ஒரு முந்திரியை 2ஆக உடைச்சா எப்படி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் முழு முந்திரி, அதுலேயே கொஞ்சம் ஸ்ப்ளிட்டும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய முந்திரி. ஆனால் இது அப்படியே நம்மளால் சேல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்லாம் இருக்குது. இப்போ இது எப்படி இது எப்படி வருது அப்படின்னா, இந்த பாருங்க, இது ஒரு ரோலர். இது மூலமாக தான் அந்த பொடி 8 pieces, அப்புறம் 2 pieces, ஸ்மால் முந்திரி, கொஞ்சம் பெரிய சைஸ் முந்திரி, இதெல்லாமே செப்பரேட் ஆகி இந்த மாதிரி பாக்ஸில் வரும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சில முந்திரி எல்லாமே தோலோடே இருக்கும் பாருங்கள். தோலோடு இருக்கிறத எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இதில் உரியாமலாம் வருது பார்த்திங்களா. இந்த உரியாமல் இருக்கிற முந்திரி எல்லாமே எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது இல்லாமல் இனிமேட்டு தான் அடுத்து தரம் பிரிப்பாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, வேறு மற்ற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் செக்ஷனுக்கே போகுமே. அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.